ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தண்ணிக்கு போர் போட்ட இடம். இது வந்து நாங்கள் மூடி போட்டு மூடிட்டோம். இவங்களும் ஏறி ஏறி ஜங்கு ஜங்குன்னு இது மேலே குதிப்பாங்க. அப்புறம் அந்த வாசல் கழுவி விடுற தண்ணி மண்ணெல்லாம் குள்ளே போயிட மாட்டேங்குது. அதெல்லாம் சேர்ந்து நல்லா கின்னுன்னு பிடிச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு அவங்க அப்பா திறக்கிறாரு. ஓப்பன் பண்ணவே முடியல, நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பிலியெல்லாம் வச்சு குத்தி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாரு. மண் வருங்க, அதையெல்லாம் கழுவி விடலான்ட்டு சுரண்டி விட்டுருந்தாரு. அப்புறம் திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, நான் ஊருக்கு வந்துட்டுருக்கிறேன், வடைக்கொல்லை பிரிவில் கொண்டுக்கிறேன், பஸ் வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. வயசு சொல்லுதாட்டுக்குது, நேற்றுக்கு தான் வரலன்னு சொல்லிச்சு அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கேட்டதுக்கு, இல்லை வந்துட்டேன், பிரிவில் உட்காந்துட்டுருக்கிறேன், பஸ் வந்தால் வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாட்டி ஃபோன் எடுக்கல. சரி பஸ் ஏறிச்சாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பாவை போச்சேன்னேன். அப்புறம் போய் கூப்பிட்டு வந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு பாட்டி வந்து 5-6 நாள் ஆச்சு. சரி அதுவும் கேட்டுட்டு தீக்ஷித்தையும் கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இன்றைக்கி வந்திருக்குறாங்க. நீ நாளைக்கு நாங்களும் ஊருக்கு போயிடுவோம்மா, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவோம். அதனால் நீங்கள் அங்கே இருக்கையில் நான் எதுக்கு இங்கே மறுபடியும் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அம்மா அங்கே கேட்க போயிருந்தாங்க. எப்பவுமே நாங்கள் ஊருக்கு போயிருந்தோன்னா போண்டா போட்டு பாயாசம் வச்சிடுவாங்க. சரி எப்போவுமே அங்கே போய் சாப்பிட்றோம், இன்றைக்கி இங்கே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே போயிட்டு வரக்குள்ள நான் செஞ்சுட்டேன். பாயாசம் செஞ்சு போண்டா போட்டாச்சு. வந்து குளிச்சுட்டு அம்மா சாப்பிட்டு தீக்ஷித் ஊருக்கு போகலாம் கிளம்பு அப்படின்னு சொன்னால், இந்த 2-3 நாளாக போகிறேன், அமுச்சி வரலையான்னு கேட்டிருந்தான். வந்ததுக்கப்புறம் நான் போகலை அப்படிங்கிறான். எங்கள் அம்மாவும் என்னென்னமோ சொல்லிச்சு, தீர்த்தத்துக்கு போகலாம், குதிரையெல்லாம் பார்க்கலாம், வாத்தியம் அடிப்பாங்க அப்படின்னு. அவன் வரலான்ட்டான். கடைசியில் எனக்கு ஒன்று பஸ் ஸ்டாண்ட் விடுங்கன்னு சொன்னது இவன் முதலாளே எழுந்திரிச்சு போகிறான். கடைசி வண்டி ஏற போகையில தான் கேட்டுச்சு, அப்படியே ஊருக்கு போகலாம், ட்ரெஸ் வேணால் அங்கே இருக்குதுன்னு. அப்பவும் மாட்டேன்ட்டான். அதெல்லாம் ஒரு அடி பிடிச்சி வருங்க. நல்லா வேணும். இந்த 2-3 நாளாக இவன் பேச்சு கேட்டு வந்திருந்தாங்கன்னா எப்படி போயிருப்பான். வராததே நல்லது. ஆட்டம் பாருங்கள்.